தண்ணீரை வீணாக்காமல் சிக்கனமாக பயன்படுத்துவது எப்படி என்பது குறித்து பொதுமக்களிடம் கருத்து கேட்டது புதிய தலைமுறை. அதற்கு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். கிராமப்புறங்கள்லையும் சரி நகரத்துலையும் சரி தண்ணீரை பற்றி யாருக்கும் ஒன்றும் தெரியல. அவங்கவுங்க தண்ணீரை எந்த நல்ல தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணணும், உப்பு தண்ணி எதுக்கு யூஸ் பண்ணணும்னு இல்லை. நல்ல தண்ணி வருதுங்கிறதுக்காக எல்லாத்துக்குமே வீட்டில் எல்லா இதுக்குமே பாத்திரம் கழுவுறதுலேருந்து குளிக்கிறது எல்லாமே நல்ல தண்ணி யூஸ் பண்ணி நல்ல தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்க. யாருமே அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி இந்த மாதிரிலாம் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. இந்த ஆற்றுக்கரையோரம் தான் மக்கள் பொதுவாக அன்றாட ஆரம்ப காலத்துலேருந்து வாழ்ந்து வந்திருக்காங்க. இப்பவும் அந்த சில இடங்களில் ஆற்றுப்பகுதியில் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கமானது என்ன செய்யணும்னா நம்மளுடைய அந்த அணைக்கட்டுகள் பழுதடைந்த இதெல்லாம் பார்த்து நம்ம சீர் செஞ்சு வச்சாங்கன்னா, அதாவது வருமுன் காப்பது நன்றுன்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு பாதிப்பும் மக்களுக்கு வராமல் இருக்கணும்னா இந்த தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு அவங்க அணைக்கட்டுகள் கட்டி அந்த தண்ணியை சேமிக்கலாம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டுமென்றால் ஒரு குடும்பத்திற்கு அத்தியாவசிய பொருட்கள் மாதத்திற்கு எவ்வளவு பட்ஜெட் போடுகிறோமோ அதே போல் தண்ணீருக்கும் ஒரு பட்ஜெட் போட்டு தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். வேஸ்ட்டாக தண்ணீரை பயன்படுத்தக்கூடாது. கம்மாய் பையில் உள்ள தண்ணியை தூர்வாரி சேமித்து வச்சுக்கலாம். அதை இப்போ விவசாயத்துக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் வீட்டில் தண்ணி பிடிக்கணும்னா சிக்கனமாக பயன்படுத்தணும். ஒரு குளங்கள் அதை தூர்வாரனால இப்போ மக்களோட தேவையை பூர்த்தி செய்யலாம். இப்போ மக்கள் ஒரு குடம் தண்ணி யூஸ் பண்ணுற இடத்துல 2 குடம் யூஸ் பண்ணுறாங்க. அது தேவையாச்சுது. அதை மக்கள் அவங்களோட கவனக்குறைவினால அதை தவிர்க்கணும்.